Hey, hello everyone. So, இப்போ நீங்க இப்போ நான் டெக்னிக்கலா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வேற ஜாப் பண்ணிட்டு இருக்கலாம், ஒரு ஐடி டெவலப்பரா ஆகணும், ஒரு கோடிங் கத்துக்கணும் அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ இப்போலாம் ஒரு கோடிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அது நிஜமாலே ஒரு டிஃபிகல்ட் ஒர்க். ஏன்னா நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கு, லைக் புக்ஸ், டியூட்டோரியல்ஸ், யூடியூப்ல டெக் யூடியூபர் ஒரு டிப்ஸ், அண்ட் தென் வந்து ப்ரொஃபஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கு, ரைட்? And more or less, there are videos like how to become a software developer quickly and how to learn code in 30 days. அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இருக்கு, ரைட்? பட் பிலீவ் மீ, அண்ட் சாரி டு சே திஸ், இது வந்து இம்பாசிபிள், பிகாஸ் திஸ் இஸ் நாட் ரியல் ஆக்சுவலி. ஸோ ஒரு நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கிறதுனால நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் எதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு. பட் ட்ரஸ்ட் மீ, அது வந்து அவ்வளோ டிஃபிகல்ட் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபியூ ஹேபிட்ஸ் சொல்ல போகிறேன். So just learn that and implement it to become a pro programmer. But all about the ability to focus on yourself is just learn something more than yesterday. Daily கொஞ்சம் நீங்க வந்து learn பண்ணணும். அதுல மட்டும் நீங்க focused-ஆ இருந்தா போதும். That is what the pretty advice. And let's jump into the video. And this is Bavitra. நான் ஒரு product based company-ல software engineer-ஆ இருக்கேன். And I'm here to help you to get into your dream company. Tip number 1, focus on one thing. இது கொஞ்சம் ஈஸி தானே அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். பட் நானே ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல என்ன ஆச்சு அப்படின்னா, லைக் நம்ம ஒரு கோடிங் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் கியூரியாசிட்டியில we are just started researching on resources, right? இப்போ ஒரு டியூட்டோரியல்ஸ் வெப்சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் Udemy, Pluralsight or Coursera, இதுலயே 100 resources டியூட்டோரியல்ஸ் இருக்கும். ஸோ எதை செலக்ட் பண்றதுன்னு நமக்கு அங்கேயே வந்து தெரியாது, ரைட்? இங்கே நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ பிக் எனி திங், ஓகே? பிக் எனி திங் ஆர் சம்திங், பிக் ஒன்லி ஒன் அண்ட் அதை ஃபாலோ பண்ணுங்க. இதர் கோர்சஸாக இருக்கலாம், இல்லைன்னா எனக்கு கோர்சஸ்லாம் செட் ஆகாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் அட் கூகுளிங் இட். அப்படியே டேரக்டாவே ஹவு டு ஸ்டார்ட் கோடிங் அப்படின்னே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய ஆர்டிகல்ஸ், பிளாக்ஸ் வரும். ஜஸ்ட் ஸ்கிம்மிங் ஆன் தட், ரைட்? அண்ட் டேக் அ நோட்ஸ், லைக் என்ன ஐடி, என்ன டெக்னாலஜி, என்ன ஃப்ரேம் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாருங்க. ஐடி உங்களுக்கு செட் ஆகலையா, ஆன்லைன் ஐடியில கூட நீங்க போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் கோ வித் எனி கோர்சஸ். அண்ட் இப்போ நீங்க கோர்சஸ் எடுத்துக்கிட்டாச்சு, இல்லை ஆர்டிக்கல் எடுத்துக்கிட்டாச்சு, ரைட்? இப்போ யூ ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் த selected courses or articles, right? You have to split out like small goals. உங்களோட small goals based on the selected courses நீங்க எடுத்து வச்சுக்கணும். இப்போ இன்னைக்கு நான் வந்து data types or variables தான் படிக்க போறேன் அப்படின்னா just focus on that. Don't distract on something else, right? Be organized and disciplined on your learning thing. அப்பதான் உங்களால ஒரு கான்செப்டை ரொம்ப டெப்தா புரிஞ்சுக்க முடியும். Tip number 2, finish what you start. Don't leave the things which is halfway done. ஒரு ப்ராப்ளமோ ஏதாவது ஒரு தியரி ஏதாவது படிக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதை சால்வ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை குவிட் பண்ணக்கூடாது. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதுதான் பண்ணுவாங்க. ரேதர் நீங்க ஜஸ்ட் அதை யூ ஹாவ் டு பி ஃபினிஷ்ட் அவுட் ரிகார்ட்லெஸ்லி ஹவு லாங் இட் டேக்ஸ், ரைட்? பிகாஸ் நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோ இல்லை ஒரு டெவலப்பரா ஆகுறீங்க அப்படின்னா தேர் ஆர் சம் சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து உங்களோட டிப்ளாய்மெண்ட் பைப்லைன் வந்து கரப்ட் ஆகலாம், ஆர் எல்ஸ் வந்து நீங்க உங்களுக்கு வந்து லாட்ஸ் ஆஃப் ஆன்லைன் இன்சிடென்ட் வரலாம், ரைட்? நீங்க ஆன் கால்ல இருக்கும்போது இன்சிடென்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் வரலாம். அப்போ நீங்க ஒரு ஹை ப்ரெஷர் என்விரான்மெண்ட்ல இருப்பீங்க கைஸ், பிலீவ் மீ. ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க ஸ்டே காம்டா, யூ ஹாவ் டு பி டெடிகேட்டட் டு யுவர் ஒர்க் ஃபார் ஃபைண்டிங் அவுட் ரூட் காஸ். அதுக்கோட ரூட் காஸை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து இப்பவே நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ தட் நீங்க எந்த டாபிக், என்ன ப்ராஜெக்ட், என்ன ஒரு தியரி எடுத்தாலும் அதை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்பல இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்க அண்ட் ப்ரூவ் தேம் லைக் யூ ஆர் அப்ஹோல்ட் யுவர் எண்ட் அப்படின்ட்டு. அண்ட் பட் இனிஷியல் டைம்ல இது ரொம்பவே உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும் அண்ட் தென் ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். பிகாஸ் ஒரு சின்ன சின்டாக்ஸ் எரருக்கு நீங்க உங்களோட ஒரு என்டையர் டேவே வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் trust me, it will be progressing you. Third tip is welcoming failure. What? Embrace failure? Yeah, because நீங்க ஒரு தியரி படிக்கலாம், ரைட்?
பைனரி ட்ரீ, பைனரி சர்ச் ட்ரீ அந்த மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு தியரி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, டெப்தா புரிஞ்சுக்கிறீங்க, அதோட தியரி எல்லாமே நீங்க படிச்சிட்டீங்க. ஸோ த வெரி நெக்ஸ்ட் டே ஒரு ப்ராப்ளம் எடுத்து நீங்க போடலாம்னு ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ ஆப்வியஸ்லி இட் வில் பி லைக் டிரான்ஸ்ஃபர்ஸ் பைனரி சர்ச் ட்ரீன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அது எடுத்தோடனே உங்களுக்கு அது புரியாது, ரைட்? அண்ட் அந்த ப்ராப்ளமும் உங்களால சால்வ் பண்ண முடியாம இருக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அங்கே குவிட் பண்ணிடுவாங்க. அண்ட் மோஸ்ட் அதர் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே ஸ்டார்டட் ட்ரையிங் இட், தே வில் சால்வ் த கோட் அண்ட் தென் டீபக்கிங் இட் அண்ட் கன்சோல் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அப்படின்னு பண்ணிட்டு அட் லாஸ்ட் ரன் பண்ணுவாங்க. Again it will fail. It doesn't mean you don't finish it what you start. நான் ப்ரீவியஸ் ஸ்டெப்ல சொன்ன மாதிரி it doesn't mean like that, right? But here you have to accept your failure. நம்மளால இது பண்ண முடியல அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிட்டு you just get some help and start googling it or else just try it out on the solution. அந்த மாதிரி டைரக்டா பாருங்க. The failure வந்து it doesn't define you, right? It is all about the experience what you had on your action. அவ்வளோதான். ஸோ அதனால just start learning from the failure and to get better solution, right? And most of the people வந்து என்னன்னா they are learning from the failure other one. So welcome your failure. Fourth tip is learn the theory. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அது behind the theory உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் போரிங் ஸ்டஃப் தான், பட் ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சாதான் நீங்க என்ன கோட் அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இன்னும் நான் கிளியரா சொல்லணும் அப்படின்னா, ஸோ இன் ஜாவா ஸ்கிரிப்ட், ஸோ ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின்ல கால் ஸ்டாக்னா என்ன, ஈவென்ட் லூப் எப்படி இருக்கு, அண்ட் தென் மைக்ரோ டாஸ்க் அந்தலாம் கியூலாம் என்ன அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, இன்னொரு ஸ்ட்ரிங் அதில் நான் அசைன் பண்ணுறேன் அப்படின்னா வெதர் ஓல்டு ஸ்ட்ரிங் டெலீட் ஆகுமா இல்லைன்னா நியூ ஸ்ட்ரிங் வந்து போய் ஆட் ஆன் ஆயிக்குமா அந்த ஸ்டாக்ல அப்படின்றது உங்களுக்கு தியரி படிச்சாதான் இது உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் நீங்க அப்படியே வந்து லோட் பேலன்சர் வரீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ லோட் பேலன்சர்ல நிறைய ரெக்வஸ்ட் வரும். அந்த ரெக்வஸ்ட் அது எப்படி டிவைட் பண்ணி பர்டிகுலர் கிளஸ்டருக்கோ இல்லை பர்டிகுலர் சர்வருக்கோ எப்படி அது வந்து அசைன் பண்ணுது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு ரிகர்சிவ் சார்ட்டட் லிஸ்ட் வந்து இஸ் மோர் ஃபாஸ்டர் தென் த ஐட்ரேட்டட் சார்ட்டட் லிஸ்ட். அது எப்படி ஏன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து தியரி படிச்சாதான் இதெல்லாம் உங்களால அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியும். கோடிங் எப்போ பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா when you understand this theory and this hardware which is manipulates, right? Tip number 5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். பட் பிஃபோர் ஜம்ப் இன் டு தட் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஹிட் யுவர் லைக் பட்டன். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ளீஸ் ஹிட் அ லைக் பட்டன் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் இட். இந்த வீடியோ இந்த சேனல் மூலிமா ஐ ஜஸ்ட் ஹெல்ப் யூ டு கெட் இன் டு அ ட்ரீம் ஜாப். ஸோ நீங்கள் எந்த வீடியோவும் எந்த ஒரு கண்டென்ட்டுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இட். அண்ட் இங்கே என்னோட டீமில் பர்டிகுலர்லி நான் தனியாக மார்க்கெட்டிங் டீம்லாம் வச்சிடல. ஸோ நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்களோட colleagues அந்த மாதிரி நீங்க just please share it and make them also subscribe it. இப்போதான் நீங்க நியூலி சப்ஸ்கிரைப் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்ல போயிட்டு ஐ எம் நியூலி சப்ஸ்கிரைப்னு போடுங்க. ஸோ ஐ எம் கிவ் யூ வார்ம் வெல்கம் ஹோப் டு யூ. அண்ட் இன் கேஸ் ஆஃப் எனி குவாரிஸ் ஆர் எனி கமெண்ட்ஸ் ஆர் எனி ஃபீட்பேக் டு மை சேனல் அப்படின்னாலும் ப்ளீஸ் கிவ் இட் இன் த கமெண்ட் so that I will look into it and it is warmly welcome also. And last tip is கோடிங். none other than கோடிங். நீங்க என்ன படிச்சாலுமே அது வந்து நீங்க கோடிங் பண்ணாதான் அதை பர்ஃபெக்டா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ நீங்க இப்போ அந்த 4 ஸ்டெப் சொல்லியிருப்பேன்ல, choose one thing and finish what you start and then welcoming the micro failures and then learn the theory இப்படி நான் நிறைய சொல்லியிருப்பேன். பட் லாஸ்ட் இதெல்லாம் எதுக்கு பண்றோம் அப்படின்னா கோடிங் பண்றது. ஸோ just code it. Okay, so take a time and sit down and then just start a coding like எப்படி ஒரு வேரியபிள் பண்ணணும், எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், எப்படி கிளாஸ், ஃபங்க்ஷன்ஸ், மெத்தட்ஸ், இன்டர்ஃபேஸ், இன்ஹெரிட்டன்ஸ், ஒரு என்கேப்சுலேஷன்னா என்ன, பாலிமார்பிசம்னா என்ன, அது எல்லாத்தையும் நீங்க கோட் பண்ணி தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்பதான் உங்களால பர்ஃபெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் கோட்னா நீங்க கோட் பண்ணி தான் ஆகணும், ரைட்?
ஸோ யூ கான்ட் லேர்ன் கோடிங் வித்தவுட் டூயிங் இட், ரைட்? இப்போ ஒரு டாக்டர் இருக்காங்க, எல்லா தியரியும் படிச்சுட்டாங்க, அவங்களால ஒரு ரியல் ஹியூமன் கிட்ட போய் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, கரெக்டா? பிகாஸ் தே ஹாவ் டு அண்டர்கோ லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் பிஃபோர் கோயிங் இன் டு அ ரியல் மேன். இல்லைன்னா என்ன ஆகுறது, ரைட்? ஸோ ப்ராக்டிஸ் எவ்ரி சிங்கிள் டே. நீங்கள் வந்து கிளாஸ் ரூமில் இருக்கலாம், இல்லை காஃபி ஷாப்பில் இருக்கலாம், இல்லை பஸ், இல்லை வாக், இல்லை ட்ரெயின், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஜஸ்ட் ப்ராக்டிஸ் எவ்ரி சிங்கிள் டே ஆன் கோட். ஸோ லிவ், லாவ், லவ் எல்லாமே வந்து கோடிங்காக தான் இருக்கணும். ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஜோக் சப்போர்ட், சி ஃபாலோ தீஸ் ஸ்டெப்ஸ். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. ஜஸ்ட் டெடிக்கேட்டட் ஆன் இட் அண்ட் டெய்லி டூ சம் ப்ராக்டிஸ் ஆன் கோடிங். ஸோ உங்களுக்கு கோடிங் வில் பிகம் வெரி ஈஸியர் டே டு டே, எவ்ரி சிங்கிள் டே, ரைட்? கோடிங்ன்றது ஒரு ரா டேலண்ட்லாம் கிடையாதுங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இட் டசன்ட் ரா டேலண்ட், இட் ஆல் கம் ஃப்ரம் ப்ராக்டிஸ் அண்ட் டிட்டர்மினேஷன். நீங்க வந்து உங்க ஃபெயிலியர்ல இருந்து எப்படி நீங்க அதை கத்துக்கிறீங்க, அதை ஓவர் கம் பண்றீங்க, அந்த கியூரியாசிட்டி, இதெல்லாமே தான் மேட்டர்ஸ், ரைட்? நீங்க எப்படி ஒரு ஃபிட்டா ஆகணும் அப்படின்னா உங்க மசில் எப்படி நீங்க பில்ட் பண்றீங்களோ, டெய்லி ஒரு 5 reps, அப்புறம் ஒரு 10 reps, 15 reps, ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் 50 reps பண்ணிருப்பீங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட பிரெயினையும் நீங்க வந்து ட்ரெயின் பண்ணணும். ஸோ தட் ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை வந்து உங்க பிரெயினுக்கு நீங்க பண்ணணும். டெய்லி யூ ஹாவ் டு டெடிகேட்டட் டுவர்ட்ஸ் இட், ரைட்? ஸோ கன்சிஸ்டன்சி அண்ட் கியூரியாசிட்டி டுவர்ட்ஸ் கோடிங் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ கன்சிஸ்டன்சி அண்ட் கியூரியாசிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு கோட் ஈஸியர் அண்ட் faster. So go start coding and keep learning and keep exploring. And bye until next video.